இந்த இனிமையான மாலை நேரம் அமிர்த வேளைக்கு சமமாக சக்திகளை தனக்குள் நிரப்பிக் கொள்ளக்கூடிய நேரமாகும். இந்த நேரத்தின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து அதனுடைய முழுமையான லாபத்தை அடையலாம். வாருங்கள், நாம் அனைவரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருப்போம். நாம் கனவிலும் சங்கல்பத்திலும் நினைக்காத ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டம் நமக்கு சங்கமயுகத்தில் கிடைத்திருக்கிறது. நாம் புதிய ஜென்மம் புத்தம்புது வாழ்க்கை எடுத்திருக்கின்றோம். கடவுளுடைய நேரடியான ஈஸ்வரிய குழந்தையாக ஆகியிருக்கின்றோம். நான் எனது கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒருமுகப்படுத்துகின்றேன். நான் ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. இப்பொழுது நான் 4 திசைகளிலும் கடல் சூழ்ந்த அழகான ஒரு தீவில் கடற்கரையின் அருகில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ராஜ ரிஷி நான் பரம பவித்திரமான ஆத்மா. நான் எனது ஜோதி ஸ்வரூபமாகிய ஆத்மாவை மனக்கண்களால் பார்க்கின்றேன். நான் தேஜோமயமான ஆத்மா. நான் பிராமண குல தீபமாக இருக்கின்றேன். நான் என் எதிரில் மகா ஜோதி சுப்ரீம் லைட் மிக உயர்ந்த சக்தி ஜொலிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான்
பாபாவுடைய அழகான ரூபத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். தூய்மையான பரிசுத்தமான ஜோதியாக காட்சியளிக்கின்றார். சத்தியமானவர், சிவமயமானவர், சர்வசக்திவான் பாபா உலக ரட்சகன். தனது தங்கமயமான கிரணங்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றார். நான் உயிருக்குயிரான இனிமையான பாபாவிடம் உரையாடுகின்றேன். இந்த உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருந்த என்னை தேடி கண்டெடுத்து, பாபா, உங்கள் தோட்டத்தில் அமர வைத்திருக்கிறீர்கள். முள் நிறைந்த காட்டில் முள்ளாக இருந்த என்னை தெய்வீக குணங்களால் அலங்கரித்து நறுமணத்தை பரப்பக்கூடிய அழகான மலராக ஆக்குகிறீர்கள். பாபா, உங்களுடைய தொடர்பினால் நான் பாரஸ்மணியாக மாறிக்கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து விடுபட்டு வதனத்தை நோக்கி ஃபரிஸ்தா உடலில் பறந்து செல்கின்றேன்.
வதனத்தில் சம்பூர்ண ஸ்வரூபத்தில் சம்பூர்ண ஃபரிஸ்தாவாக பாப் தாதாவை பார்க்கின்றேன். பாப் தாதாவுடைய பிரகாச ஸ்வரூபம் என்னை அவர் அருகில் ஆக்கர்ஷிக்கின்றது. பாபா என்னை மிக அன்பாக வா குழந்தாய் என்று தன் அருகில் அழைக்கின்றார். என்னை அன்போடு அரவணைக்கின்றார். பாப் தாதாவின் கண்களில் இருந்து தூய்மையின் கிரணங்கள் சர்வ சக்தியின் கிரணங்கள் மெல்ல மெல்ல வெளிப்பட்டு ஃபரிஸ்தாவாகிய எனக்குள் விழுந்து கொண்டிருக்கிறது. பாப் தாதாவுடைய வரதான கரங்கள் என் தலை மீது இருப்பதை உணர்கின்றேன். அவருடைய வாயிலிருந்து விஜயே பவ, வெற்றிமூர்த்தி ஆகுக என்று வரதானங்கள் வெளிப்படுகின்றன. ஃபரிஸ்தாவாகிய நான் என்னை சுற்றிலும் சக்தி வாய்ந்த கிரணங்கள் தவழ்ந்து செல்வதை உணர்கின்றேன்.
அனைத்து விதமான சுமைகளிலிருந்து பலகீனத்திலிருந்து நான் விடுபட்டு மிக லேசாக இருக்கின்றேன். நான் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரி ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தாவாகிய நான் இதிலிருந்து விடுபட்டு பிந்துவாகி பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன். செம்பொன்னிற கதிர்களால் சூழப்பட்ட அமைதி சக்தியால் நிறைந்திருக்கக்கூடிய சாந்தி தாமத்தில் எனது உண்மையான வீட்டிற்கு செல்கின்றேன். நான் எனது உண்மையான சுயஸ்வரூபத்தில் சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றேன். நான் அமைதியின் சொரூபமான ஆத்மா. அமைதியின் கடலாகிய பாபாவிடமிருந்து அமைதியின் சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை நான் ஆத்மா எனக்குள் கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன். அமைதி சக்தியின் ஆழத்தில் செல்கின்றேன். ஆழ்மனமும்
மிக அமைதியாக இருக்கிறது. நான் அமைதியின் விளக்காக இருக்கின்றேன். எண்ணங்களும் உணர்வுகளும் அமைதியாக இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். மனமானது தெளிந்த நீரோடை போல சுத்தமாக இருக்கிறது. உண்மையான சுகத்தினை அடைந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் சூட்சும உலகத்திற்கு ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் பறந்து செல்கின்றேன். நான் சாந்தியின் ஃபரிஸ்தா.
ஃபரிஸ்தாவாகிய நான் இப்பொழுது உலக உருண்டை மீது பறந்து செல்கின்றேன். பாப் தாதாவிடமிருந்து கிடைத்த சக்திகள் ஃபரிஸ்தாவாகிய என் மூலம் முழு உலகத்திற்கும் பரவிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். துக்கத்தில், கவலையில், பயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் இந்த சக்தியானது போய்கொண்டே இருக்கிறது. இந்த சக்தியை தனக்குள் பெற்றுக்கொண்ட ஆத்மாக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தன் உள்ளத்தால் யாரோ தனக்கு உதவி செய்கிறார்கள் என்று உணர்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வாழ்த்துக்கள் என்னை வந்தடைகின்றது. நான் பாபாவுடைய வலது கரமாக இருக்கின்றேன். நான் அன்பான
தந்தைக்கு எப்பொழுதும் சகயோகியாக வலதுகரமாக இருப்பேன். ஃபரிஸ்தாவாகிய நான் எனக்குள் நிறைந்திருப்பதை உளமாற உணர்கின்றேன். மீண்டும் புருவ மத்தியில் வந்தமர்கின்றேன். நான் பிரகாசமான ஆத்மா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நான் அமைதியின் சொரூபமான ஆத்மா. என்னைச் சுற்றிலும் வாயுமண்டலத்தில் அமைதி சக்தி பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையும் சக்தி வாய்ந்த அமைதியான சூழ்நிலையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.